ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கார் பார்த்தீங்கன்னா நிறைய கார் பிராண்ட்ஸ்ல என்ட்ரி லெவல் கார்ஸ்ன்னு வைப்பாங்க. ஸோ மாருதிக்கு ஒரு என்ட்ரி லெவல் கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிரஸோ நம்ம கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஏன்னா நீங்கள் வந்து லைக் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்து ஒரு என்ட்ரி லெவல் கார் பார்க்குறீங்க அப்படின்னா. ஸோ மெயின்லி நம்ம ஒரு ஹேட்ச் வாங்குறோம்னா அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேமிலியில் 2 பேர் இருக்காங்க, அப்படிலாம் ஷார்ட்டான டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான். பட் அதை நம்ம மறந்துட்டு இப்போ எப்படி வாங்க ஆரம்பிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டி நம்ம என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேட்சுக்கு நம்ம போகிறோம். ஸோ இந்த கார் ஸ்பெசிஃபிக்காக எந்த மார்க்கெட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, டெய்லி யூசேஜுக்கு இருக்குது, மைலேஜ் உங்களோட பெரிய ஃபேக்டர், நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த எஸ்பிரஸோ தவிர ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்காது. ஏன்னா நீங்கள் சொசைட்டிக்காக வாழலை அப்படின்னா, உங்களுக்காக நீங்கள் வாழ்றீங்க. ஆப்வியஸ்லி ஆஃபீஸ் போகிறீங்கன்னா தனியாக தான் நீங்கள் போகிறீங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா ஒரு 3 பேர் நீங்கள் போகிறீங்கன்னா கூட 4 பேர் வரைக்கும் கூட கம்ஃபர்டபுளாக போகலாம் இந்த காரில், அதில் டவுட்டே கிடையாது. சப்போஸ் உங்களுடைய டெய்லி டிரைவுக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகணும், உங்களுக்கு ஒரு கார் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த எஸ்பிரஸோ உங்களுக்கு மெயின் ரீசனாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காரில் ஒரு அப்டேட்டட் இன்ஜின் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா K10Bன்ற இன்ஜின் இருந்துச்சு, இப்போ K10C சீரிஸ் வந்திருக்குது. ஸோ இதனால உங்களுக்கு அடிஷ்னலாக 2 கிலோமீட்டர் வருது. மாருதி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதிகமான கிலோமீட்டர் தருவாங்க மைலேஜ், பட் இப்போ அதை விட அடிஷ்னலாக 2 கிலோமீட்டர் வருதுன்றாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 22, 23 நினைக்கிறேன், இப்போ 25 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பைக்கில் ஒரு அதிகமான மைலேஜ் வச்சு நீங்கள் போகிறீங்களோ, ஒரு காரில் அதிகமான மைலேஜ் வச்சு இப்போ உங்களால் போக முடியும். ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு லாங்கர் ரேஞ்ச் நீங்கள் போனீங்கனாலுமே கிட்டத்தட்ட 670 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால் கவர் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் மைலேஜ் அண்ட் 27 லிட்டர் ஆஃப் டேங்க் நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி 675 அப்படின்ற அந்த நம்பர் வரும். ஸோ 675 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால் ரேஞ்ச் இந்த காரில் கவர் பண்ண முடியும். ஸோ இந்த காரில் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, என்னென்ன ஸ்பெக் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்றதை நான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். வழக்கம் போல இது பார்க்கறது முன்னாடி சினிமாட்டிக் அப்புறம் தான் பார்ப்போம். சினிமாட்டிக் வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நினைக்கிறேன். ஒரு செகண்ட் கண்ண மட்டும் நீங்க சூப்பரா இருக்கீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு உங்க நாள் சூப்பரா இருக்கும். ஸோ இந்த கார் நம்மளுக்கு கொடுத்ததுக்காக விஷ்ணு கார்ஸ் இங்க கார் தங்களுக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஷோரூம் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அசோக் நகர்ல இருந்து வரீங்கன்னா அந்த பிரிட்ஜ் வரும்ல, அதை தாண்டி அந்த JRTV பிரிட்ஜ் வரும்ல, அதை தாண்டி நீங்க வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கும்போது அப்படியே அந்த கத்திப்பாரா வழியா வரீங்க அப்படின்னா நீங்க அந்த பக்கத்துல இருந்தே வந்து ஹிண்டாய் ஷோரூம்லாம் தாண்டினீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு இந்த ஷோரூம் இருக்கு போது அப்படியே இந்தியன் ஆயில் இருக்கும் ஆப்போசிட்ல, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க இந்த ஷோரூம் தான். ஸோ இவங்களே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சர்வீஸ்மே வச்சிருக்காங்க. ஸோ தட் நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்கன்னா அப்படியே சர்வீஸ்மே நீங்கள் இதே இடத்துக்கு வந்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ்மே கிடைக்கும். ஸோ இந்த ஷோரூம்க்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இவங்ககிட்ட த்ரூ அவுட் மாருதிக்கான எல்லா கார்ஸுமே இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அண்ட் அது போக சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சர்வீஸுமே ஒரே பேக்கேஜாக ஒரே லொக்கேஷனுக்குள்ள கிடைக்க போகுது. ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கான இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி நம்மளுக்கான இன்ஜின் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த குட்டியா 3 சிலிண்டருக்கான ஒரு 998 சிசிக்கான, அதாவது 1 லிட்டர் ஓகே 998 சிசிக்கான பெட்ரோல் இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் அப்படின்ற 2 ஆப்ஷன் வருது. அது நான் இன்டீரியர் போகும்போது சொல்கிறேன். பட் இப்போ இந்த இன்ஜினோட பவர் பார்த்தீங்கன்னா 66 bhp அண்ட் அரௌண்ட் ஒரு 89-90 டார்க் வரைக்கும் உங்களுக்கு இந்த கார் கொடுக்குது. ஓகே, ஸோ பர்ஃபெக்ட்லி ஐடியல் ஃபார் அ சிட்டி டிரைவ் கார். பீயிங் பெட்ரோல் 3 சிலிண்டர் இட் வில் மேக் a little bit of noise. ஓகே, பட் எனக்கு பார்த்தீங்கன்னா மேலே இன்சுலேஷன் ஒன்று வச்சிருக்கலாம், அது எனக்கு இந்த இடத்துல இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரிஞ்சது வாஷருக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ வாஷருக்கு அங்கே தண்ணி கொடுத்துருக்காங்க, அங்கேருந்து லைன் அப்படியே விசிபிளாக தெரியுது. ஸோ ஒரு இன்சுலேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்படியே உள்ளே மறைஞ்சிருக்கும் அது. அண்ட் சி ஆப்வியஸ்லி கமிங் டு த ப்ரைஸ் ஆஃப் திஸ் கார். ஓகே, இது ஏன் அவங்க பண்ணல அப்படின்றத நான் ப்ரைஸிங்கில் சொல்கிறேன். நீங்கள் LXi அப்படின்ற அந்த மாடலுக்கு போகிறீங்க அப்படின்னா பட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு அந்த மாடல் கிடைக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்பெசிஃபிக்கலாக டெல்லிக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ LXi நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதோடைய ப்ரைஸிங் அரௌண்ட் 5,91,000 வரப்போகுது. அண்ட் நீங்கள் VXi போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 6,14,000, அதாவது கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் டிஃபரன்ஸில் வருது. ஓகே, 6,14,000 6,15,000 ஆன் ரோட் சொல்கிறேன். ஸோ என்ன டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு உள்ள வந்து ஸ்பீக்கர்ஸ் வருது, இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வருது, அண்ட் ஃப்ரண்ட் 2 விண்டோஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் வருது. உங்களுக்கு அது மிஸ் ஆகும். ஓகே, LXiக்கும் VXiக்கும் இதான் டிஃபரன்ஸ். ஸோ வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LXi VXi ஆப்ஷனல் வைக்கிறாங்க. ஸோ VXi ஆப்ஷனல் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்.
அதே போக VXI பிளஸ் வச்சிருக்காங்க. VXI பிளஸ்ல ஆட்டோமேட்டிக் இருக்குது. இதுல ஆட்டோமேட்டிக் வரீங்கன்னா AMT வருது. ஸோ பிரசால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஃபுல் ஆட்டோமேட்டிக் வந்திருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்க ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் வருது. ஓகே, அந்த AMT தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய வேரியன்ஸ் அண்ட் பிரைசிங் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கோட பிரைசிங் நான் உள்ள போயிட்டு சொல்றேன். ஸோ இதோடைய டயர் ப்ரொஃபைல் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். ஸோ டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 165/70 R14 கொடுத்துருக்காங்க. 14 inches உங்களுக்கு அலாய் வீல்ஸ்லாம் கிடைக்குது. ஓகே, ஸோ நீங்கள் VXIமே வந்தாலும் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் கிடைக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீல் கேப்ஸ் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டீல் வீல் கேப்ஸ் தான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எஸ், ஆப்வியஸ்லி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் கேப்ஸ் போடுறதுனால டயரோட வெயிட் கம்மியாகுது அண்ட் ப்ரைஸிங்கும் கம்மி பண்ணுறாங்க. ஸோ டயரோட வெயிட் கம்மியான என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து டயருக்கு போகக்கூடிய அந்த கெப்பாசிட்டி கம்மியாகுது. ஸோ அந்த கெப்பாசிட்டி கம்மியாகிறனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் அதிகமாக வருது. ஸோ 14 நீங்கள் ஏன் பார்க்குறீங்க அப்படின்னா குட்டியான டயர்னா அதிகமான மைலேஜ். ஸோ மாருதி பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயம் பண்ணி நம்மளுடைய மைலேஜ் அதிகமாக கொடுக்க முடியுன்றதை யோசிச்சு தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. காஸ்ட் கட்டிங் ஒரு ஃபேக்டராக இருந்தாலும் வெயிட் ரிடக்ஷன் பண்ணும்போது மைலேஜ் அதிகமாக கிடைக்கும். அது அந்த இன்னொரு ரீசனுக்காக தான் மாருதி கார்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அதிகமான மைலேஜ் கொடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. லெசர் வெயிட் மோர் மைலேஜ், அதுதான் கான்செப்ட். இப்போ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் யாரையுமே டிஸ்கிரிமினேட் பண்ணதுக்காக சொல்ல, ஒரு ஒல்லியா இருக்கிற பையன் சீக்கிரமா ஓடிடுவான். ஓகேயா, இன்னும் கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஓட முடியாது. அதுதான் வித்தியாசம். வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த காருக்கு மைலேஜ் அதிகமாக இருக்கும். வெயிட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதாவது சேம் இன்ஜின் வச்சு கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த காரில் அந்த இதே 1 லிட்டர் தூக்கி போய் போட்டிங்கன்னா அந்த காரோட மைலேஜ் கம்மியாக வரும். இன்ஜின் சேம் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஜினுக்காக மைலேஜ் வரல, அந்த இன்ஜினுக்கும் அந்த பாடியோட வெயிட்டுக்கும் கம்பேர் பண்ணாதான் ஒரு மைலேஜ்ன்ற அந்த நம்பரே கிடைக்கும். ஸோ இந்த ORVMs உங்களால் ஃபோல்ட்லாம் பண்ண முடியாது. உள்ளேருந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.6 meters லென்த்தில், வித் பார்த்தீங்கன்னா 1.5, ஹைட் பார்த்தீங்கன்னா 1.5. ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாக்ஸியான காராக இருக்கும்போது நான் ஃப்ரண்ட்டே டிசைனே சொல்லலைன்னு நினைக்கிறேன். மை காட். ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எந்த அப்டேஷனுமே கொடுக்கல. ஓகே, அதில் இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஃப்ரண்ட்ல நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த கியூபிக்கலுக்கான ஃப்ரண்ட் கிரில்ஸ் கிடைக்குது. அண்ட் ஹெட் லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹாலஜன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு LEDs வரல. கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபாக் லாம்ப்ஸும் வரல. இந்த இடத்துல குட்டியான ஒரு டிசைன் மட்டும் வச்சிருக்காங்க. அண்ட் பம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அப்படின்ற அந்த கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரெட் அண்ட் பிளாக் அப்படின்ற அந்த 2 கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கிரில்லோடைய பிளாஸ்டிக் மேட்ச் ஆகிற மாதிரி. ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டெஃபினேஷன் ஃப்ரண்ட் எண்டுக்கு எடுத்துகிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் எஸ், உங்கள்கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். ஹெட் லாம்ப்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஹாலஜன் லைட்ஸ் தான், இண்டிகேட்டர்ஸுமே ஹாலஜன் லைட்ஸ் தான், எல்லாமே ஹாலஜன் தான் வருது. எஸ், ஆப்வியஸ்லி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் கட்டிங் அப்படின்ற அந்த விஷயத்துக்காக தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ டேங்கோடைய ஓப்பனிங் இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் வச்சுருக்காங்க. டேங்க் கெப்பாசிட்டி ஏற்கனவே சொல்லிட்டேன், 27 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி. அண்ட் LXI பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வெறும் பிளாஸ்டிக்ல வந்திருக்கும். நீங்கள் VXI வரீங்கன்றனால பாடி கலரில் கிடைக்குது. A பில்லர் பிளாக் அவுட் பண்ணல, B பில்லர் மட்டும் பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ரூஃபில் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக ஒரு அணில் கோடு போட்டு விட்ட மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. ஸோ இங்கே இதோட பேக் ப்ரெசன்ஸ் வந்தோடனே ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பூட் ஸ்பேஸ் காமிச்சலாம். ஸோ பூட்டோடைய ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் கீ போட்டால் தான் என்னால் பூட் ஓப்பன் பண்ண முடியும். ஒரே நிமிஷம், எனக்கு அந்த குட்டியான பட்டன் எதுவும் வைக்கலன்னு நினைக்கிறேன். பட் ஆப்வியஸ்லி இதோட பேடட் ஓகே, அப்படியே சாவியோட மேலே போயிடுச்சு. சாவி மட்டும் லாக் ஆகலாம், அப்படியே பறந்துருக்கும் போல ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி. ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரில் 240 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு இந்த காரில் கொடுத்துருக்காங்க. எஸ், பரவாயில்ல. உங்களுக்கு 5 லட்ச ரூபா கார் அப்படின்னா கூட, 6 லட்ச ரூபா கார் அப்படின்னா கூட மேலே எனக்கான பார்சல் ட்ரேலாம் வச்சு எவ்வளோ நீட்டாக வைக்க முடியுமோ அவ்வளோ நீட்டாக வச்சிருக்காங்க. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா லைட் ப்ரொவிஷன், ஹூக் ப்ரொவிஷன் எதுவும் உள்ளே வரல. ஓகே, ஸோ நீங்கள் உள்ளே இருந்தே கேபின்குள்ளே இருந்தே லைட்டாக உங்களுடைய பூட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல லைட்டான லக்கேஜ்லாம் வச்சுக்கோங்க. வெயிட் கம்மியாக இருக்க லக்கேஜ்லாம் வச்சுக்கோங்க. அப்படியே உள்ளேருந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ரிவ்யூவில் நான் என்னத்தை மிஸ் பண்ணேன் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர்ஸில் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னா டயர்ஸில் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் கிடைக்குது. இதோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 180 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஒரு SUV-க்கு ஈக்குவலான கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ மோசமான இந்தியன் ரோடுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. சப்போஸ் உங்களுடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான காட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த கார் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, மீதி எந்த காராலையும் எடுத்துகிட்டு போக முடியும். என் கார் போக முடியாது அந்த இடத்துல, ஆனால் இந்த கார் போகும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ பின்னாடி எனக்கு மாருதிக்கான ஒரு பேட்சிங் வச்சிருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தா நல்லா நீட்டாக க்ளீனாக ஃபினிஷ் பண்ண ஹாலஜன் வச்ச பல்ப்ஸ் எல்லாமே தான் இந்த இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, எங்கேயுமே LEDs யூஸ் பண்ணல, ஃபுல்லாகவே ஹாலஜன் வச்சு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லைக் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு ஷேப்பில், ஒரு மாதிரியான லைக் பாக்ஸியாகவும் இல்லாமல் கர்வியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். லைக் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க. பின்னாடி ஃபாக்ஸ் எனக்கு கிடைக்கல. எஸ்பிரஸோக்கான ஒரு பேட்சிங் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ பூட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வச்சு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணோம். எனக்கு ரியரில் சென்சார்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேமராஸ் நீங்கள் ஆப்ஷனில் போட்டுக்கலாம். ஓகேயா, ஆனால் முன்னாடி உங்களுக்கு அதுக்கான சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர்ஸில் தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம செக் பண்ண போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா எனக்கான ஹை மவுண்டட் பிரேக் லாம்ப்ஸ் கிடைக்குது. நோ ஷார்ப் ஃபின் ஆண்டனா, நோ ஸ்பாய்லர்ஸ். ஸோ ஷார்ப் ஃபின் ஆண்டனா ஏன்
வருது அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அது சும்மா டிசைனுக்காக வச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த கார்ல முன்னாடி அந்த ஆண்டனா கொடுத்துட்டாங்க. ஷார்ப்பன் ஆண்டனாக்குள்ள என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு சிப் மாதிரியான ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சிப் தான் பாத்தீங்கன்னா நீங்க சப்போஸ் நீங்க ரேடியோ டியூன் பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஆண்டனா இல்லாம ஹையர் கார்ஸ்ல அந்த சிப் மூலியமா தான் அந்த சிக்னல் உள்ள போகும். ஓகேயா? ஸோ அந்த அந்த சப்போஸ் உங்க கார்ல ஒரு ஷார்ப்பன் ஆண்டனா வந்து நீங்க தட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு பின்னாடி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு சிப் இருக்கு. நான் சொல்லிட்டேன்னு சொல்லி உடச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துறாதீங்க. சர்வீஸ்க்கு எங்கேயா போறீங்க காட்ட சொல்லுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சிப் இருக்கும். அது வழியாக தான் உங்களுக்கு வந்து உள்ள வயரிங் எல்லாமே போகும். ஓகே, ஸோ முன்னாடி உங்களுக்கு அந்த ஆண்டனா வந்துருச்சுன்றனால பின்னாடி எனக்கு ஷார்ப்பன் ஆண்டனா கிடைக்கல. ஷார்ப்பன் ஆண்டனா டிசைன் மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்க சில வியூஸ்க்காக நான் சொல்றேன். ஓகே, சும்மா டிசைன் மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்கள்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே ஒரு கார் ரிவ்யூ போடுவோம். அது நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் உடனே தட்டி விட்டுக்கோங்க. இங்கேருந்து இதோடைய இன்டீரியருக்கு வந்தேன்னா இதோடைய இன்டீரியர்ஸ்க்கு நான் வந்து உட்காந்தேன்னா ஃபர்ஸ்ட்லி இதோடைய இன்டீரியர் பார்த்தீங்கன்னா என்னடா இது 6 லட்ச ரூபா காருன்னு சொன்னேன், இந்த இடத்துல என்னடா உனக்கு சிஸ்டமில் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிஸ்டம் உங்களுக்கு VXI ப்ளஸில் தான் வரும். VXIயில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ORVMs அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல பவர் விண்டோஸ் கிடைக்க போகுது LXIக்கும் VXIக்கும். ஸோ VXIக்கும் VXI ப்ளஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வரும். அண்ட் இந்த சிஸ்டம் போக பின்னாடி உங்களுக்கு கேமரா வராது, சென்சார் கொடுப்பாங்க. கேமரா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷனலாக அதுக்கு மேலே தான் நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ இந்த ரிவ்யூவை நம்ம ஃபர்தராக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப் பற்றி சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கூக்கு FM. ஸோ இந்த ஆப் என்ன ஆப்டா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கதை இவ்வளோ நாள் படிச்சுட்டு இருப்பீங்கல்ல, உட்காந்து ஒரு புக் வாங்கி ஸ்லோவாக படிச்சுட்டு இருப்பீங்களா, கதை இனிமேல் உங்களால் கேட்க முடியும். சப்போஸ் யாரெல்லாம் சின்ன வயசில் வந்து கதை கேட்டு தூங்கியிருப்பீங்கன்னு தெரியல, நான் அப்படி பழகிட்டேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் போயிட்டு இருக்குது. ஓகே, 399 rupees, அதாவது 400 rupees சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் போயிட்டு இருக்குது. பட் நீங்கள் என்னோட வியூவர் அப்படின்னா என்னுடைய கூப்பன் கோட் SARAV50 அப்படின்றது நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் வரும். இப்போ அதை 200 ரூபாய்க்கு நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். 1 இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் வெறும் 200 ரூபா தான். ஓகே, நீங்கள் 200 ரூபா ரொம்ப தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போடுறீங்க. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா கதை மட்டும்தானா அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஸ்டோரி புக்ஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷனல் ஸ்டஃப் எல்லாமே இதில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் கார் ரிலேட்டட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கார் ரிலேட்டட்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. கார் அதாவது ரட்டன் டாடா சாரோடைய பயோகிராஃபி அதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை அந்த ஆப்பில். அது போக என்னென்ன விஷயம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் ஃபீல் பண்ணணும், உங்கள் லைஃப்பில் ஒரு லோவில் இருக்கீங்க, மோட்டிவேஷனலாக ஃபீல் பண்ணணும்னா மோட்டிவேஷனல் ரிலேட்டடான நிறைய புக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் புக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ரியல் புக்ஸ். ஓகே, ஸோ அந்த ரியல் புக்ஸை ஆடியோ ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி ஒரு 1 hourல இல்லைனா 50 minutesல ஒரு சம்மரி மாதிரி உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் உட்காந்து ஒரு புக்கு முடிக்கிறதுக்கு பதிலாக 50 நிமிஷத்துல அந்த புக்குக்கான எல்லா தேவையான விஷயமே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நாலேஜபிளான ஆப் அப்படின்றனால தான் இந்த ஆப் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், கூக்கு FM அப்படின்ற இந்த ஆப்பை. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து பொன்னியின் செல்வன் படம் பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கீங்க. அந்த படத்தை வந்து நீங்கள் கதை புக் படிக்காமல் டேரெக்டாக போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் பொன்னியின் செல்வன் ரிலேட்டட்கான ஸ்டோரிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அதாவது அந்த பழைய தமிழ் ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரியில் லைட்டாக ப்ரஷ் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா என்னென்ன கேரக்டர் என்னென்ன இடத்துல வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த படத்தை இன்னும் நீங்கள் சிங்க் பண்ணலாம். நிறைய பேர் அது புக் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ ஆடியோ புக் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 50 minutesல நீங்கள் வந்து எல்லாத்தையும் கற்றுக்க போறீங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 5000 ஹவர்ஸ்க்கான கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் 5000 ஹவர்ஸ் தாண்டி உங்களுக்கான ரீஜனல் லாங்குவேஜில் உங்களுடைய லாங்குவேஜ் எதாக இருந்தாலும் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் எதாக இருந்தாலும் உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜில் வரப்போது. இது இந்தியாவில் டெவலப் பண்ண ஒரு ஆப். கூக்கு FM அப்படின்றது இந்தியன் பேஸ்ட் ஆப் அப்படின்றனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். எதுவுமே ஃபாரின்லாம் இல்லை, சைனாலாம் கிடையாது. ஓகே, இந்தியன் பேஸ்ட் ஆப் அப்படின்றனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதோடைய சேஃப்டியுமே அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஆப்பாக இருக்குமோ, சேஃப்டி கம்மியாக இருக்குமோ நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஆப் ஸ்டோர் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட்டிங் கூட உங்களுக்கு 4 to 5 ஸ்டாரில் தான் இருக்குது இந்த ஆப். ஸோ ரொம்ப பெஸ்ட்டான ஆப் அப்படின்றத உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் சேஃப்டியான ஆப் அப்படின்றத அது உங்கள்கிட்ட சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன். கூக்கு FM அப்படின்ற அந்த ஆப்க்கான கமிங் பேக் டு தி ரிவ்யூ. ஓகே, என்னோட கீ நான் இந்த இடத்துல போட்டுட்டு அதை ஆன் பண்ணேன்னா என்னுடைய கிளஸ்டர் ஆன் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் ஸ்பெசிஃபிக்காக இந்த காரில் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ என்னுடைய இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சுசுகிக்கான ஒரு லோகோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு 7 inchக்கான ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, ஸோ சவுண்ட் வந்து நீங்கள் வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸுமே உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, வால்யூம்க்கான மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ் கிடைக்குது, கால் பிக் பண்ணதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் கிடைக்குது, மியூட் பண்ணதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், லைக் இட் இஸ் பிகமிங் லைக் மோர் அட்வான்ஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த எஸ்ப்ரெஸோ. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கறதுக்கே இந்த டயல் நீங்கள் முன்னாடி நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னு தெரில, நான் பார்த்தீங்கன்னா மினி கூப்பரில் பார்த்தேன். ஓகே, இந்த மாதிரியான ஒரு டயல் தான், ரவுண்டடாக இருக்கும். பட் அதில் என்ன லைட்ஸ் இருக்கும், இதில் லைட் இல்லாமல் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு 7 inchக்கான ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க.
ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மாருதி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் பிளே ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கால் பண்ணாங்க. ஸோ ஒருத்தவங்க அந்த அவங்களுடைய இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம்க்கு ஒரு நேம் வைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பிளே ஸ்டுடியோன்னு வைக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலியமா கூட உங்களுடைய மேப் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கான கேப்பபிளான ஒரு இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ எனக்கு அது கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு ஹசார்ட் லைட்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் சைட் விண்டோஸ் இருக்கலாம் அதுக்கான கண்ட்ரோல்ஸ் கிடைக்குது. அங்கேருந்து கீழே வந்தோன்னா எனக்கு ஏசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 இந்த இடத்துல ரவுண்டடான 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா எனக்கான சார்ஜிங் வென்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே. யூஎஸ்பி ஆக்ஸ் அண்ட் 12 வோல்ட்க்கான சார்ஜிங் சாக்கெட் வருது. இந்த இடத்துல நிறைய ஸ்டோரேஜ் வருது. 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 5 ஸ்பீட் ஏஎம்டி வருது. எனக்கான மேனுவல் ஹேண்ட் பிரேக்ஸ். ஐஆர்விஎம்ஸ் பார்த்தீங்கன்னா குட்டியாக வச்சிருக்காங்க. சிஎஸ் என்னோட பின்னாடியோடைய டைமென்ஷன் குட்டி தான். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி குட்டியாக வச்சிருக்காங்க. லைட்ஸ் பார்த்தீங்கன்னா yellow lights as I expected. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் வருது. ஓகே. ஃபோன் பேசுறீங்க அப்படின்னா உங்களுடைய வாய்ஸ் பிக் பண்ணதுக்காக இங்கே ஒரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கான ஸ்பீக்கர்ஸ் இந்த காரில் கிடைக்குது. 4 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த இடத்துல வேனிட்டி இல்லை. இந்த இடத்துலையுமே எனக்கு வேனிட்டி இல்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா கிராப் ஹேண்டில்ஸ் அந்த பக்கம் மட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. சைடில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஓஆர்விஎம்ஸை கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வரும். ஃபோல்ட் பண்ண முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்காங்க. ஐட்லிங் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் இன்ஜின் சேஞ்சஸ் இருந்தாலுமே அந்த ஐட்லிங் ஸ்டார்ட் ஸ்டாப் மூலியமாக கூட அந்த மைலேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகே. ஐட்லிங் ஸ்டார்ட் ஸ்டாப்னா நீ நேராக வந்து அப்படியே நீங்கள் நார்மலாக ஒரு இடத்துல ஐடில் பண்ணிட்டீங்க தெரிஞ்சுன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிடும். ஓகே. ஸோ மறுபடியும் நீங்கள் கிளச்சை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் கியர் போட்டோன்னே தெரிஞ்சிடும். ஓகே நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க தெரிஞ்சுன்னா வண்டி மறுபடியும் ஆன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹால்ட்டில் போய் நிற்கும் போது இது நடக்குது அப்படின்றனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் அதிகமாக எடுத்துகிட்டு வராங்க. ஸோ யாரும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. நான் பார்த்தீங்கன்னா என் முடி லைட்டாக கலர் பண்ணேன். வெளியில் இருக்க ஷார்ட்டில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் லைட்டான ஸ்ட்ரிக் தான் போட்டேன். ரொம்ப நோட்டிசபிளாக போட்டு நல்லா எல்லாம் போயிடுமோன்னு நினச்சி பயந்து. ஸோ நீங்கள் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இன்னும் நிறையவே கலர் பண்ணுவேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஆம்ரெஸ்ட் எதுவுமே வரல. ஆப்வியஸ்லி நீங்கள் பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா. நான் இதுக்கு மேலே நான் கேட்க மாட்டேன். பட் நீங்கள் வெளியில் போய் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாருதிக்குள்ளெல்லாம் பண்ணி தர மாட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் அப்படின்ற வரும்ல. இந்த கேமரா சொன்ன தெரியுமா அந்த மாதிரிலாம் வராது. நீங்கள் வெளியில் ஏதாவது மாடிஃபிகேஷன் ஷாப்புக்கு போய்ட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா கூட பண்ணலாம். மோட்டர் எடுத்து போய் பண்ணுறீங்களுமே நீங்கள் பண்ணலாம். ஓகே. ஸோ என்னோட சீட் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். சைட்லையுமே எனக்கான சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வைடர் ஃப்ரேம் கூட இந்த சீட்டில் போய் உட்காரலாம். ஓகே. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் இன்னும் இவ்வளோ தூரம் கேப் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வைடராக இருந்துக்கிறீங்க உங்கள் ஃப்ரேம்னா கூட நீங்கள் ஈஸியாக வந்து உட்கார முடியும் அந்த காருக்குள்ளே. ஸோ பார்க்கறதுக்கு தான் காம்பாக்டாக இருந்தாலும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது உள்ள. ஹெட்ரூம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். அண்ட் வந்து நான் ரொம்ப பின்னாடி வந்து உட்காந்துருக்கேன். ஸோ இப்போ நான் பின்னாடி போயிட்டு எனக்கான ஹெட்ரூம் லெக்ரூம் செக் பண்ணிட்டு இந்த கார் வந்து உங்களுக்கான பர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலி கார். நீங்கள் 2 பேர் உங்கள் பசங்க 2 பேர் அப்படின்னா இந்த ஃபேமிலி காராக இருக்கும். அப்படின்னா நீங்கள் 2 பேர் உங்கள் அப்பா அம்மா 2 பேர் அப்படின்னா கூட இந்த ஃபேமிலி காராக கண்டிப்பாக இருக்கும். ஆனால் மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சொசைட்டிக்காக கார் வாங்கக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொசைட்டில நம்ம காரை பார்த்து எதாவது நினச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சி பாதி பேர் வந்து வேற எதுவும் தேவையில்லாத உங்களுக்கு யூஸே இல்லாத கார்லாம் போய் வாங்குறாங்க. அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு சொசைட்டி பற்றின கவலை இல்லை. நீங்கள் சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுறீங்க. உங்கள் ஃபேமிலியில் 4 பேர் 25 கிலோமீட்டர் மைலேஜ் வரணும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கணும். சர்வீஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் கார். ஓகே. ப்ராக்டிக்கலான எல்லா விஷயமும் இருக்குது. நான் சிட்டி காருன்னு சொல்கிறேன். ஓகே. நான் ஏன் மெயினாக ஹைவே சொல்லன்னு பார்த்தீங்கன்னா எஸ் மாருதி ஹேஸ் டு இம்ப்ரூவ் வித் த சேஃப்டி. ஓகே. இதில் உங்களுக்கு 2 ஏர் பேக் வருது. நான் இல்லைன்னு சொல்லலை. பட் சிட்டிக்கு இந்த கார் பர்ஃபெக்ட் லைக் 100% ஐடியலாக இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. சொசைட்டியை நீங்கள் பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்னா. ஓகே. ஸோ இங்கே இந்த பேக் ப்ரெசன்ஸ் போய்ட்டு நம்மளுக்கான ஹெட்ரூம் லெக்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று வச்சிருக்காங்க. அண்ட் எனக்கு இந்த இடத்துல க்ளவ் பாக்ஸ் வருது. ஆப்வியஸ்லி கூல் க்ளவ் பாக்ஸ் தான் நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஓகே. ஸோ அதுவும் அந்த இடத்துல கொடுக்கல. ஸோ இங்கேருந்து இதோடைய பேக் ப்ரெசன்ஸ்க்கு நான் வந்தேன்னா பேக் சீட்டுக்கு நான் வந்தேன்னா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் என்னுடைய ஃப்ரண்ட் சீட் நான் ரொம்ப பின்னாடி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணாமல் நான் உட்காந்து காட்டுறேன். அப்போ கூட எனக்கான ஹெட்ரூம் லெக் ரூம் சூப்பராக இருக்கு. நான் அட்ஜஸ்டே பண்ணல. நான் பயங்கர பின்னாடி வச்சு உட்காந்துருந்தேன். ஓகே. ஐம் நாட் ஈவன் கிடிங். நான் பொய் சொல்ல உண்மையை தான் சொல்கிறேன். ஸோ ஹெட்ரூம் நல்லா இருக்கு. லெக் ரூம் நல்லா இருக்கு. ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா எஸ் நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். லைக் எனக்கும் ஹெட்ரூமுக்கும் இவ்வளோ தூரம் கேப் இருக்குது. பட் எனக்கு ஃபார் வாட் ரீசன் ஐ டோன்ட் நோ இந்த ஸ்கூப் பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக வர மாதிரி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல கம்மியாக வர மாதிரி வச்சிருக்காங்க. இல்லை அது வந்து இந்த இடத்துல ஒரு ஹம்ப் ஒன்று வச்சிருக்காங்க. அதனால தான் அப்படி தெரியுது. இந்த இடத்துலையும் ஒரு ஹம்ப் ஒன்று இருக்குது. பட் அகைன் இந்த இடத்துல உள்ளே போயிடுது. ஓகே. நான் சாஞ்சு உட்காரேன் அப்படின்னா எனக்கான ஹெட்ரூம் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரமான ஹெட்ரூம். எனக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இல்லை. அது இந்த இடத்துல மிஸ் ஆகுது. எனக்கான ஆம்ரெஸ்ட் இல்லை. பட் ஆப்வியஸ்லி இதெல்லாம் என்னால் கேட்க முடியாது. நான் பே பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா. ஓகே. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கான ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. நான் 4 ஸ்பீக்கர் சொன்னேன்னா இல்லை 2 ஸ்பீக்கர் தான் இந்த காரில். நான் பின்னாடி எனக்கான ப்ரொவிஷன் இல்லை. ஓகே.
ஸோ பின்னாடி விண்டோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஆட்டோமேட்டிக்காக வராது. பின்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்சின் ஹோல்டர்ஸும் இந்த இடத்துல இல்லை. ஸோ எஸ், ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, சிட்டியில் உங்கள் ஃபேமிலியிலே 4 பேர் தான். என்னைக்காச்சும் நான் ரெஸ்டாரண்ட் போகும்போது எனக்கு ஒரு கார் எடுக்கணும், நான் டெய்லி ஆஃபீஸ் நான் போகிறேன், ஆனால் திடீர்னு 4 பேர் உட்காந்தாங்கன்னா நாங்கள் ரெஸ்டாரண்ட் இல்லை ஹோட்டலுக்கு எதாவது போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐடியல் கார் மாருதி எஸ்பிரஸோ சிட்டி கார். ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் உங்க எல்லாருமே நான் பார்க்குறேன். பிகாஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி டே ஃப்ரைடே ஒரு கார் ரிவ்யூ போடுவாது, நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனே தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் ஒரு காம்பேக்டான ஒரு ஃபேமிலி கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப குட்டியான ஃபேமிலி கார்ஸ், குட்டியான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம்னா உங்கள் ஃப்ரெண்டு சோலோவாக ஆஃபீஸ் போயிட்டு வராரு, அவருடைய கன்சர்ன் பைக்கில் போவானுண்டா, ஒரு காரில் போகணுண்டா, டீசெண்டாக போகணுண்டா அப்படின்னு நினச்சாருன்னா இதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணி விடுங்க. ஓகே, 6 லட்ச ரூபாய்க்கு டீசெண்டாக 25 கிலோமீட்டர் மைலேஜோட நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரலாம், ஏசி போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு. ஓகே, ஸோ எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஆஃபீஸ் போகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு. ஓகே, பை பை.